பாலுவின் தந்தை. சிறுகதை ஆசிரியர் மணி அவர்கள். பங்களாவுக்கு எதிர்த்தாற்போல இருந்த திடலில் ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசை வாசலில் 4-5 சிறுவர்கள் கூடி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கவனத்தையும் கருத்தையும் கவர்ந்தவை ஒரு பெரிய நாயும் அதன் அழகான குட்டிகளும் தான். அவர்கள் அந்த சின்னஞ்சிறு நாய்க்குட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து விளையாடுவதையே கண்கொட்டாது பார்த்து கொண்டு இருந்தனர். பங்களா வீட்டு பையனான பாலு, டேய் முனியா, எனக்கு ஒரு நாய்க்குட்டி கொடு என்று அதிகார துணியில் கேட்டான். சாமி, உங்களுக்கு நாய்க்குட்டி கொடுத்தா எஜமான் கோச்சுக்குவாரு. எங்கள் அப்பா முந்தி கூட நம்ம வீட்டில் நாய் வளர்க்கலாமான்னு கேட்டதற்கு பெரிய ஐயா எப்படி கோச்சுக்கிட்டாங்க தெரியுமா? நான் நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன் என்றான் பாலு வீட்டு வேலைக்காரனின் மகன் முனியன். டேய் பாலு, உங்கள் அப்பாவுக்கு நாய் என்றால் சிம்ம சொப்பனம். அன்றைக்கு ஒரு நாயை கண்டு பயந்து அவர் 4 காத தூரம் ஒதுங்கிச் சென்றது எனக்கல்லவா தெரியும் என்று கேலியாக கூறினான் பாலுவின் நண்பன் கிட்டு. பாலுவுக்கு தன் நண்பர்கள் முன்னிலையில் கிட்டு தன் தந்தையை அவமானமாக கூறியது மிகுந்த ரோஷத்தை உண்டாக்கியது. போடா, என் அப்பாவுக்கு நாயை கண்டால் ஒன்றும் பயமில்லை, நீங்கள் தான் தெரியாமல் உளறுகிறீர்கள் என்றான் பாலு கோபத்தோட. அப்படியானால் தைரியமாக உன் வீட்டிலே ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து வா, பார்த்து விடலாம் என்று வீராப்புடன் கூறினான் கிட்டு பாலுவை பார்த்த. பாருடா, என் அப்பா நாயை கண்டால் பயப்படுவதில்லை என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன். எங்கள் வீட்டிலேயே ஒரு அழகான நாய்க்குட்டியை வளர்க்காவிட்டால் என் பெயர் பாலு இல்லை என்று மார்த்தட்டி பேசிவிட்டு அவன் வீட்டை நோக்கி ஓடினான். தன்னுடைய சபதத்தை உடனே நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனை வீட்டினுள் விரைந்து செல்ல வேகம் கொடுத்தது. அவன் முகம் அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் வாடி சுருங்கி போய் இருந்தது. வீட்டினுள் ஓடி வந்த பாலு நேராக தன் தகப்பனாரின் அறையினுள் நுழைந்தான். அவன் தகப்பனார் ராகவன் ஆபீஸ் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தார். கண்கள் கலங்க வாடி வதங்கிய முகத்துடன் அவர் அருகிலே நெருங்கிய பாலு, அப்பா என்று தயங்கியபடியாகவே கூப்பிட்டான். கண்ணு, என்னடா வேணும் என்று அன்பு குரலில் வினவினார் ராகவன். அப்பா, நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்கணும் என்ற ஆசையாக இருக்கப்பா என்றான் பாலு குலைவுடன். நாய் என்ற வார்த்தையை கேட்டதுமே சாந்தமும் மௌனமும் குடிக்கொண்டிருந்த ராகவனுடைய முகத்தில் கோபக்கனல் பறந்தது. நம் வீட்டிலே நாய் வாசமே கூடாது, எது வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன், நாய் வளர்க்க மட்டும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் என்று படபடவென்று புரிந்து தள்ளினார் அவர். இன்முகத்துடன் இனிய சொற்களையே அவரிடமிருந்து கேட்டு அறிந்த பாலுவுக்கு அவருடைய ஆத்திரம் மிகுந்த வார்த்தைகள் அளவற்ற துயரத்தை அளித்தது. அப்பா என்று மறுபடியும் கெஞ்சினான் பாலு. அவனுடைய கெஞ்சுதலுக்கு சிறிதும் அவர் மசிந்து விடவில்லை. பாலு தொங்கிய முகத்துடன் அங்கே இருந்து சென்று விட்டான். தோல்வியினால் அவன் உள்ளம் சோர்ந்து போய் இருந்தது. அதோடு நண்பர்கள் எல்லாம் தன் எண்ணம் பலிக்காததை கண்டு எள்ளி நகையாடுவார்களே என்ற ஏக்கம் அவனை சித்திரவதை செய்தது. அப்பா ஏன் நாய்க்குட்டி வளர்க்க மறுக்கிறார்? தன் நண்பன் கூறியதைப் போல உண்மையாகவே அவருக்கு நாயிடம் பயம்தானோ? இருக்காது இருக்காது, நானே நாயின் அருகிலே பயப்படாமல் நின்று விளையாடுகிறேனே, அவ்வளவு பெரியவர் பயப்படுவாரா? பின் அவர் மறுக்க காரணம்? இப்படி பலவித கேள்விகள் எழுந்து அவன் மூளையை குழப்பியது. அவைகளுக்கு விடை காண முடியாமல் தவித்து போய் பங்களாவின் ஒரு மூலையிலே அசந்து போய் உட்கார்ந்தான். அவன் சோர்ந்த முகத்தை அவனுடைய 2 கைகளும் தாங்கி கொண்டிருந்தன. கண்கள் கண்ணீரை பொல பொலவென்று உதிர்த்தன. வேலைக்கார வேலுவின் மகன் முனியன் பாலுவை தேடிக்கொண்டு வந்தான். சின்னையா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களை எங்கெல்லாம் தேடுவது? சமையல்கார ஐயா உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு என்றான் அவன். பாலு கோபத்துடன், போடா, நான் ஒன்றும் வரவில்லை, எனக்கு பசிக்கவில்லை என்று போய் சொல்லிவிடு என்று கூறி அவனை அங்கே இருந்து விரட்டினான். சின்னையாவுக்கு நாய்க்குட்டி கொடுக்கவில்லைங்கிற கோபம் தானே, அதனால தானே என்ன விரட்டுறீங்க? பெரிய ஐயா கிட்ட பாட்டு வாங்க வேண்டாம் என்று கூறுவதற்குள்ளேயே பாலு, என்னை தொந்தரவு செய்யாத, இனிமே நீ என்னிடம் பேச வேண்டாம்
என்று ஆத்திரத்தோடு மொழிந்தான். அப்படியானா இனி என்னிடம் பேச மாட்டீர்களா? நாம் இருவரும் சின்ன வயசிலிருந்து ஓடி விளையாடியதை மறந்து விட்டீங்களா? என்னை உங்க சகோதரனாக நடத்துகிறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை தண்ணீரிலே எழுதின எழுத்தை போலத்தானா என்று கண்களில் நீர் மல்க கேட்டான் முனியன். அதை கேட்டதும் பாலுவின் பிஞ்சு உள்ளம் கரைந்து விட்டது. முனியா, என்னை மன்னித்து விடு. அப்பா நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதில் ஆத்திரமடைந்து உன்னிடம் கோபமாக பேசிவிட்டேன். அதை தவறாக எண்ணாதே என்றான் அவன். சின்னையாவிடம் இவ்வளவு நாள் பழகிவிட்டு உங்கள் குணத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? நீங்க தினமும் என் குடிசைக்கு வந்து நாய்க்குட்டியோடு விளையாடுங்க என்று அன்போடு ஆறுதல் கூறினான் முனியன். வேண்டாம் முனியா, அப்பாவுக்கு தெரிந்தால் என்னை கோபித்து கொள்ளுவார் என்றான் பாலு. அவன் குரல் கம்மியிருந்தது. அவன் மனம் அப்பாவின் கோபத்துக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்தது. பாலுவின் தந்தை ராகவனின் ரௌத்ராகாரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் 4 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சாதாரண சம்பவம் தான் காரணம் என்பது பச்சிளம் பாலகனான பாலுவுக்கு தெரிந்து இருக்க நியாயமில்லை அல்லவா? 4 வருஷங்களுக்கு முன்னால் ராகவன் ஒரு நாள் தன் தம்பி ரகுவுக்கு பெண் பார்ப்பதற்காக போயிருந்தார். ரகு அழகாக சில்க் ஷர்ட்டும் ஜரிகை வேட்டியும் அணிந்து பெண்ணை பார்க்க வந்து இருந்தான். பெண் வீட்டு தோட்டத்துக்குள் அவர்கள் நுழைந்த பொழுது ரகுவை சுற்றி சுற்றி ஒரு பெரிய நாய் வந்து கொண்டு இருந்தது. ரகு அந்த நாயிடமிருந்து தப்புவதற்காக சிறிது விரைவாக நடக்க ஆரம்பித்தான். அந்த முரட்டு நாய் அயல் மனுஷர்கள் நுழைவதை தடுப்பதற்காக அவன் ஜரிகை வேஷ்டியை பிடித்து இழுத்தது. வேஷ்டி டர் என்று கிழிந்து விட்டது. ரகுவுக்கு கோபம் தாங்கவே முடியவில்லை. கீழே கிடந்த குச்சியை எடுத்து வீசி எறிய போனான். அடுத்த நிமிஷம் அந்த நாய் அவன் மேல் பாய்ந்து சில்க் ஷர்ட் வேஷ்டி எல்லாவற்றையும் நன்றாக கிழித்து விட்டது. பின்னால் வந்த ராகவன் அதை கண்டு கோபமடைந்து தன் இடுப்பிலிருந்த பெல்ட்டை கலற்றி நாய் சுருண்டு விழும்படி வெளுத்து வாங்கின பிறகுதான் அவர் ஆத்திரம் சிறிது தணிந்தது. பெண் வீட்டார் தங்களை சரியாக வரவேற்காதது குறித்து கோபம் அடைந்து தன் தம்பியை பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று கூறி அழைத்து வந்துவிட்டார். அதற்கு பிறகு தம் தம்பியின் கல்யாணத்துக்கு இடையூறாக இருந்த நாயை கண்டாலே ராகவனுக்கு பிடிக்கவில்லை. அதன் மீது அவருக்கு அளவு கடந்த வெறுப்பு உண்டாயிற்று. இத்தகைய தூவேஷம் ராகவனுடைய மனதிலே குடிகொண்டு இருக்கையில் பாலு நாய்க்குட்டி வளர்க்க வேண்டும் என்று கூறினால் அவருக்கு கோபம் வராமல் இருக்குமா என்ன? அன்று ராகவன் ஆபீஸ் காரியமாக அயலூருக்கு சென்று இருந்தார். பாலுவுக்கு தன் வீட்டிலே நாயை கட்டி பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை மிகுதியாக இருந்தது. அதோடு தன் தகப்பனார் அயலூருக்கு சென்றிருக்கும் சமயத்தில் அதை நிறைவேற்றி கொள்ள அவன் மனம் விளைந்தது. அவன் அன்று மத்தியானமே முனியனின் குடிசைக்கு சென்று ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வந்தான். முனியன் முதலிலே நாய்க்குட்டியை கொடுக்க மறுத்தான். ஆனால் பாலு தகப்பனார் ஊரிலிருந்து திரும்பி வருவதற்குள் அந்த நாய்க்குட்டியை திருப்பி தந்து விடுவதாக வாக்களிக்கவே முனியன் அரை மனதோடு அதற்கு சம்மதித்தான். பாலு அந்த நாய்க்குட்டியை தனது அறை வாசலில் கட்டி போட்டான். அதற்கு அடிக்கடி ரொட்டியும் பாலும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த நாய்க்குட்டி வயிறு நிரம்பியதால் ஆனந்தம் தாங்க முடியாமல் துள்ளி குதித்தது. ஒவ்வொரு தடவை அது துள்ளி குதிக்கும் பொழுதும் பாலுவும் உற்சாகத்திலே கை கொட்டி ஆரவாரம் செய்தான். நாய்க்குட்டியுடன் விளையாடும் ஆனந்தத்தில் தன் தந்தை வந்தால் கோபித்துக் கொள்வாரே என்ற எண்ணம் அவனுக்கு எழவில்லை. 2 நாட்கள் கழித்து ராகவன் அயலூரிலிருந்து அன்று மாலை திரும்பிய பொழுது பாலு தோட்டத்திலே ஒரு நாய்க்குட்டியுடன் குதித்து கொம்மாளம் அடிப்பதை கண்டார். அவருக்கு வந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அளவில்லை. முகத்திலே கோபக்கனல் தெறிக்க ஓடி போய் பாலுவின் கையை பிடித்து இழுத்து தள்ளினார். நாய்க்குட்டியை அப்படியே 2 கைகளால் ராகவன் தூக்கி கொண்டார். பாலு ஐயோ ஐயோ என்று அலறி கீழே விழுந்ததையும் கவனிக்காமல் அவர் விடுவிடுவென்று தெரு பக்கம் சென்றார். அவர் அந்த சமயத்தில் ருத்ரமூர்த்தியாகவே விளங்கினார். நாய்க்குட்டியை தாங்கிய அவருடைய கைகள் வெடவெடவென்று நடுங்கின. அவருடைய முகம் அளவு கடந்த தூவேஷத்தையும் வெறுப்பையும் கக்கியது. பங்களாவின் வாசல் படியை ராகவன் நெருங்கிய பொழுது ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. எதிர்த்த குடிசையில் தன் குட்டிகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்த பெரிய நாய்
ராகவனின் கையிலே தன் அருமை குட்டி இருப்பதை கண்டதும் தன்னுடைய குட்டிக்கு ஏதோ ஆபத்து என்று கருதி ஓடி வந்தது. ஆம், பெற்ற மனதின் தவிப்பை எப்படி விவரிக்க முடியும்? தன் குட்டியை காப்பாற்ற ஆக்ரோஷத்துடன் அவர் மேல் பாய்ந்தது. ராகவன் அலறி புடைத்து கொண்டு நாய்க்குட்டியை பொத்தென்று கீழே போட்டுவிட்டார். அடுத்த நிமிஷம் தன் அருமை குட்டிக்கு நேர்ந்த விபத்தை குறித்து ஆக்ரோஷம் அடைந்த பெரிய நாய் அவர் காலை லபக் என்று பிடுங்கிவிட்டது. அவ்வளவுதான். ராகவன் வலி பொறுக்க முடியாமல் ஹோ என்று அலறிய வண்ணம் கீழே சாய்ந்தார். அவருடைய அலறலை கேட்டு குடிசையிலிருந்து வேலுவும் முனியனும் ஓடி வந்தார்கள். ராகவனை அவர்கள் அப்படியே தூக்கி கொண்டு வீட்டுக்குள் சென்றனர். டாக்டருக்கு உடனே ஆள் பறந்தது. டாக்டர் வந்து ராகவனை பரிசோதித்து பார்த்தார். அவர் பல இன்ஜெக்ஷன்கள் செய்து காலிலும் ஏதோ மருந்தை வைத்து கட்டினார். டாக்டர் கொடுத்த மருந்தின் அபார சக்தியினால் ராகவன் வெகு சீக்கிரத்திலேயே கண் விழித்து விட்டார். அவர் கண் விழித்த பொழுது எதிரே வேலைக்கார வேலு நின்று கொண்டு இருப்பதை கண்டார். உடனே அவர் முகத்தில் கோபம் துணிக்க, வேலு, உடனே அந்த பைத்தியம் பிடித்த நாயையும் அதன் குட்டிகளையும் நாய் வண்டியிலே ஏற்றி அனுப்பிவிட. என் சகோதரன் ரகுவின் உடையை நாசப்படுத்திய அதே பைத்தியக்கார நாய்தான் என்னையும் கடித்துவிட்டது. இனி அவைகள் என் கண் முன்னே தெரிந்தால் உன் முதுகு தோலை உரித்து விடுவேன் என்றார். ஆகட்டும் எஜமான், உடனே கார்ப்பரேஷன் நாய் வண்டிக்கு ஏற்பாடு பண்ணி அவைகளை அனுப்பி வைத்து விடுகிறேன்க என்று பயந்த குரலில் பதிலளித்தான் வேலு. வேலுவின் பதில் அவருக்கு சிறிது கோபத்தை தணித்தது. பாலு எங்க? அவனை அழைத்து வா என்றார் ராகவன். எஜமான், பாலு ஐயாவுக்கு கடுமையான ஜுரமுங்க. படுக்கையில் படுத்திருக்காங்க. டாக்டர் அவரைத்தான் பார்த்து மருந்து கொடுத்துட்டு இருக்காரு. முனியனை கவனிக்க சொல்லியிருக்கேங்க. என்ன, பாலுவுக்கு ஜுரமா? அதையே நீ முதலிலேயே சொல்லவில்லை? நீங்க படும் அவஸ்தையில் அதை சொல்ல வேண்டாம் என்று மென்று விளங்கினான். ஏதோ ஒரு உணர்ச்சி உந்தி தள்ள சடக்கென்று படுக்கையிலிருந்து எழுந்தார் ராகவன். பாலுவின் அறைக்கு அவர் நொண்டியபடியாக நடந்து சென்றார். தன்னுடைய பிள்ளைக்கு என்ன ஆனதோ, தன் ஆத்திரத்தினால் இந்த ஆபத்தெல்லாம் அவனுக்கு நேர்ந்து விட்டதோ என்ற பயம் அவரை அந்த கஷ்ட நிலையிலும் நடக்க தூண்டியது. பாலு படுக்கையிலே முக்கி முணங்கியவாறு படுத்திருந்தான். அவன் முகம் பயத்தினாலும் ஜுர வேகத்தினாலும் வெளிரி போய் இருந்தது. டாக்டர் அவன் உடலை பரிசோதித்து கொண்டு இருந்தார். முனியன் கண்களில் கண்ணீர் சோர பாலுவுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். ராகவன் தள்ளாடியபடியாக வந்து, டாக்டர், பையனுக்கு எப்படி இருக்கிறது என்று கவலை தோய்ந்த குரலில் வினவினார். தன் தந்தையின் குரலை கேட்டதும் பாலு, அப்பா, உன்னை நாய் கடிக்க நான் தானே காரணம். நான் தான் முனியன் நாய்க்குட்டி தர மறுத்தும் பிடிவாதமாக வாங்கி வந்தேன். என்னை நன்றாக அடித்து விடப்பா என்று விக்கியபடியாகவே கூறினான். டாக்டர், நீ உடம்பை அலட்டி கொள்ளக்கூடாது. அதிகமாக பேசினால் ஜுரம் இன்னும் அதிகமாகிவிடும் என்றார். பாலு டாக்டரின் வார்த்தைகளை சிறிதும் லட்சியம் செய்யாமல், அப்பா, முனியன் நாய்களை ஒன்றும் செய்ய சொல்லாதே அப்பா. அந்த நாய்களை நாய் வண்டியிலே ஏற்றி சென்று கொன்று விடுவார்களாம். அந்த நாய்கள் போய்விட்டால் முனியன் வீட்டை விட்டு ஓடிப்போய் விடுவானாம். அப்பா, என்னை நன்றாக அடித்து விட, அந்த நாய்களை முனியனிடமே விட்டுவிடு அப்பா என்று கெஞ்சினான். பாலுவின் உணர்ச்சி மிகுந்த சொற்களை கேட்டு ராகவன் திகைத்து போய் நின்றார். அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்தின் அடித்தளத்தை போய் தாக்கியது. கிணற்றுக்குள்ளே இருந்து வரும் குரலில், நான் அந்த நாய்க்குட்டியுடன் விளையாடுகையில் என்னை அந்த நாய்க்குட்டி ஒன்றும் செய்யவில்லையே. அப்பாவை மட்டும் அந்த நாய் தாக்க காரணம் என்ன என்று முணங்கினான் பாலு. பாலுவின் கேள்விக்கு ராகவனின் உள்மனம் சரியான பதிலை அளித்துவிட்டது. ஆம், நீ அன்று அந்த வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்தினாய். அந்த கொடுமையை அந்த நாய் மறக்கவில்லை. உன் கையிலேயே தன் குட்டியை கண்டதும் அதையும் கொடுமைப்படுத்தி விடுவாயோ என்கின்ற எண்ணத்தில் உன் மீது பாய்ந்து விட்டது. வெறுப்பும் தூவேசமும் காட்டிவிட்டு பின் அன்பை அதனிடம் நீ எதிர்பார்ப்பது மதியீனம் அல்லவா? பங்களா வாசலில் கார் வந்து நிற்பதற்கு அறிகுறியாக ஹாரன் சத்தம் கேட்டது. வேலைக்கார வேலு, ஐயா, நாய்களை அழைத்து செல்ல வண்டி வந்துவிட்டது. அவைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு வந்து விடுகிறேன் என்றபடியாக ஓட எத்தனித்தான். ராகவன், இந்தா வேலு, அந்த நாய் வண்டியை அப்படியே திருப்பி அனுப்பிவிடு. நாய்கள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் என்றார். வேலு ராகவனின் திடீர் மாற்றத்தை கண்டு திகைப்புற்று நின்றான்.
பாலுவின் வாடிய முகத்தில் புன்முறுவல் நெளிந்தது. தன் அருமை நாய்களுக்கு ஆபத்து வராததைக் கண்டு முனியன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான். அவன் கண்கள் கண்ணீரை பெருக்கி பாலுவுக்கு நன்றி தெரிவித்தன. அன்பானவர்களே, மணி அவர்கள் எழுதிய பாலுவின் தந்தை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.